பதவியேற்பு தாமதமாச்சு. கவர்னர் ப்ரூஃப் கேட்டாரு. உண்மையான பவர் யார்கிட்ட இருக்கு? உண்மையாவே தமிழ்நாட்டை ஆள்றது மக்கள் தேர்வு செய்தவரா இல்ல அப்ரூவ் பண்றவரா? நீங்க தான் ஓட் போடுறீங்க. ஆனா ஃபைனல் அப்ரூவல் வேற ஒருத்தர்கிட்ட இருக்கு. அப்போ அந்த பவர் யார்கிட்ட இருக்கு? ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் மக்கள் போய் ஓட்டு போடுறாங்க. வின் பண்ணாங்கன்னா செலிப்ரேட் பண்றாங்க. அதனால மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தான் சூஸ் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க தான் தேர்வு செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா கவர்னர் அப்ரூவல் இல்லாம ஒரு அபிஷியல் பவர் ஸ்டார்ட் ஆகாது. இதுதான் மெயின் பாயிண்ட். நம்ம வாழ்க்கையிலுமே இதே தான். ஒரு எம்ப்ளாயி நினைப்பாரு, நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றேன், எனக்கு நல்லா growth வரும் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா கம்பெனியோட இன்விசிபிள் சிஸ்டம், இன்டர்னல் பாலிடிக்ஸ், அப்புறம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், இதுதான் பல நேரம் முடிவு பண்ணும். இதை தான் யாரும் சொல்ல மாட்டாங்க. விசிபிள் ஃபேஸ் வேற, அதே மாதிரி ரியல் கண்ட்ரோல் வேற. இது புரியாம இருந்தா மனிதர்கள் எமோஷனலா ரியாக்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி செயல்படுவீங்க. விசிபிள் பவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகாதீங்க. இன்விசிபிள் சிஸ்டம் புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. இது வெறும் அரசியல் மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இது வெறும் சர்ஃபேஸ் தான். ஃபுல் யூடியூப் வீடியோல இதை விட கிளியரா பேசியிருக்கேன்.